என்ன சில்பா, உன் மகளுக்கு கல்யாணம் எப்போ? பூவை எப்பயோ வச்சுட்டு போயிட்டாவ. கல்யாணத்தை பத்தி ஒரு பேச்சும் இல்ல, அப்படியே அமைதியா இருக்கீல என்ன? எக்கா, கல்யாணம் பண்ணணும்னா சும்மா 1000 ரூபாய் வேணும் பத்தியலா? ஏன் ரூபாய் இல்லாமையா கல்யாணத்தை பேசி முடிச்சியே? சில்பா, பூ வச்சாச்சுன்னா ரொம்ப நாள் பிள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க கூடாது பத்துக்க. அதனால டக்கு புக்கு நீ நாளை குறிச்சு கல்யாணத்தை முடிச்சு விடக்கு பாரு சில்பா. எக்கா, அதான் பூ வச்ச 6 மாசமே கல்யாணத்தை வச்சிடலாம் தான் நாங்க பேசணும். அன்னைக்கு நாள் எதுவும் செட் ஆகலையா, அதனால அடுத்த மாசம் கல்யாணத்தை வச்சுக்கிடலாம், நாள் மறுபடியும் குறிக்கிறேன்னு சொல்லிட்டாவக்கா. அப்படியே இருந்தாலும் ரொம்ப லேட் பண்ண கூடாது பத்துக்க. கொஞ்சம் சீக்கிரமா டக்கு புக்குன்னு கல்யாணத்தை முடிக்க பாரு. ஆமாக்கா, நானும் அததான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பார்க்கவியல அததான் சொல்லியாவ, என் புருஷனும் ரூபாய்க்காக தான் வேலைக்கு போயிருக்காவ, பாத்துக்கிடுங்க. ரோசப்பக்கா என்ன கதை விட்டுட்டு நிக்கீங்களோ? ஆமா சரோஜா, அப்படியே வந்தேன். சில்பாவை பார்த்தேன்னா நின்று பேசிட்டு நிக்கேன். அப்படியேக்கா, சரி சரி. என்ன சில்பா, இன்னைக்கு என்னமோ தனியா இருக்க மாதிரி இருக்கு. எப்பவுமே உன் மவ குடுமியும் கூட கூட்டிட்டு தான் தெரிவா. என்ன இன்னைக்கு உன் மவ எங்க போனா? ஏக்கா, அவளுக்கு பூ வச்சாச்சுல்ல, அதனாலதான் நான் வெளியே அங்க இங்கன்னு எங்கேயும் அலையாதம்மா, வீட்லயே இருன்னு சொல்லி அவளை வீட்லயே வச்சிருக்கேன். ஓஹோ, அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கா சில்பா. உன் மவளை வெளியே விடாத, வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வை, பியாயியே பிடிச்சிருவா. என்னக்கா சொல்றிய? இல்ல சில்பா, பூ வச்சவியல தேடி பியாய் வரன்னு சொல்லுவாவே. அதான் உன் மவ வேற தெருவா சுத்திட்டு இருப்பாளா, அவளை பிடிச்சிட்டு உன் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுல பியாயி, அதுக்கு தான் சொன்னேன். வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வை, கொஞ்ச நாளைக்கு வெளியே விட்டுறாத. சாட்டு புட்டின்னு கல்யாணத்தை நடத்தி அனுப்பி விட வேண்டியதானே. எதுக்கு பூ வச்சு விட, என்ன வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கா? சரோஜாக்கா, பணம் இல்லக்கா, அதனாலதான் சீக்கிரமா கல்யாணம் முடிக்க முடியல. உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா தாங்கலாம். என்னது 5 லட்சமா? அதுக்கு நான் இங்க போறது? நானே எவ்வளவு வாடகை தந்தாதான் வீட்டு செலவே பார்க்க முடியும்னு சுத்திக்கிட்டு இருக்கேன். வீட்டு வேலையை ஆரம்பிச்சு அதுவே என்ன முடியல. யார்கிட்ட போய் நான் ஒரு 10 லட்சம் வாங்கலான்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா யார்கிட்ட வந்து பணம் கேட்டு இருக்கா? எங்க போறது? அப்படியாக்கா, உங்ககிட்ட இல்லையோ? உங்க புருஷன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காவ, உங்ககிட்டயே பணம் இல்லங்கிறிய? சிலுப்பா, வெளிநாட்டுல இருந்து வரும்போது என்ன மூட்டை மூட்டையாவா அள்ளிட்டு வருவாவே? என் புருஷனே என் பிள்ளைகளுக்கு 4 சாக்லேட் கூட ஒழுங்கா கொண்டு வரல. வேற பணத்தை எங்க இருந்து அள்ளிட்டு வருவாரு? அப்பப்போ வாங்குற சம்பளத்தை அம்மைக்கு அனுப்பிட்டாவலாம். சரோஜா, உன் புருஷன் மறுபடியும் எப்போ வெளிநாட்டுக்கு போறாவே? ஏக்கா, அவ இப்போதைக்கு பாவையிலுக்கு அங்கதான் இருக்க போறாவலாம். அவ தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண பத்தியலா, அதனால மாப்பிள்ளை பாத்துக்கிட்டுக்காவ, பாத்துக்கிடுங்க. ஓ அப்படியே சரோஜா? ஆமாக்கா. அம்மா, என்ன சிலப்பா, மோள பானக்குள்ள போட்டு மூடி வச்சுட்டு வந்தேன்னு சொன்னா, குடுமி இங்க வந்து கும்மன் நிக்குது. பானக்குள்ள போட்டு மூடுறதுக்கு நான் என்ன அரிசியா பருப்பா? மனுஷி, உயிருள்ள மனுஷி. நீ மனுஷங்கதே நீ அடிக்கடி சொல்ல போய் தான் எனக்கே தெரியுது. இல்லனா ஏதோ சந்துக்கு போகுதுன்னு தான் நினைச்சிட்டு போயிருப்பேன். வெரி இன்சல்ட்டிங். அம்மா, நீ எதுக்கு இங்க வந்து நிக்கா? ஏ குடுமி, உன்னை மாதிரி ஒன்ன பெத்தேக்கு வரவங்க அம்மா இங்க நிக்கா, வேற எங்க போயிருப்பா? மாட மாளிகையிலயும் கூட கோபுரத்தையுமா உட்காந்துருப்பா. நடு தெருவுல தான் நிக்க வேண்டியிருக்கும். நீங்க மட்டும் எதுக்கு இங்க நிக்கிறீங்களா? ரோசா பாண்டி எதுக்கு நிக்கறாங்களா? நீங்க பெத்ததுவல ஒண்ணும் சொல்றீங்களோ? சாமி, என்ன பேச்சு பேசியே நீ சேத்து பேசிட்டு இருக்கே எதுக்கு? ரோசா பக்கா, இதுக்குதாக்கா இதனை சும்மா விடுறது கிடையாது. ஒரு வார்த்தை விளையாட்டுக்கு சொல்லக்குள்ள எப்படி திருப்பி கடிக்குது பாருங்க. பெரிய ஆள் சின்ன ஆள் கூட பார்க்காதுக்கா இதெல்லாம். அதனால தான் இதெல்லாம் மனுஷ பறவை கூட சேர்க்கதே கிடையாது. அதுவே தான் மனுஷின்னு சொல்லிட்டு தெரியுது. வேற நீங்க பேசுறதுக்கு நான் என்னத்த சொல்றதா? அம்மா, இப்போ எதுக்கு இங்க நின்னு கதை விட்டுட்டு இருக்கா? அடுப்புல சோத்துக்கு தண்ணி ஊத்தி வச்சிட்டு அது கொதிச்சு தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. நீ என்னடா இதுல வந்து நின்னுட்டு கதை விட்டுட்டு இருக்கா? சாமி, மாமா கடைக்கு போறதுக்காக வந்தேனா, ரோசா பக்காவை பார்த்து அப்படியே கதை பேச ஆரம்பிச்சிட்டேம்மா. சிலுப்பா, அந்த குடுமி எதுக்கு சும்மா சோறு போட்டு வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருக்கா? இது அந்த அரிசி கூட அள்ளி அடுப்புக்குள்ள போறாதாக்கா? ஏக்கா, சின்ன பிள்ளைக்கா, இவளை நான் எந்த வேலையும் சொல்லவே மாட்டேன். ஏன் உன் மாமா சோறு பங்குன தேஞ்சு போயிருவாளோ? கல்யாணம் மட்டும் முடிக்கணும் ஆசைப்படியல்ல? சோறு பங்கு தெரியாத புருஷ வீட்டுல போய் என்ன செய்வா? ஏக்கா, அது அவிய வீட்டுக்கு போன பிறகு அவிய பாத்துக்கிடுவாக்கா. நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் நம்ம தானே பாத்துக்கிடணும். என் மகளை எந்த வேலையுமே செய்ய சொல்ல மாட்டேங்க்கா, நானே தான் வீட்டு வேலையெல்லாம் செய்வேன். ஐயோ சில்பா, அப்படிலாம் இருக்காத. உன் மவளுக்கு கல்யாணம் வேற முடிய போகுது. சோறு கறி ஆக்க தெரியாதுன்னா மாமியார் என்ன நினைப்பாவே? அதனால இவளுக்கு சமையல்லாம் நல்லா கத்து கொடுக்க ஆரம்பி. அப்பதான் போற இடத்துல சண்டை கிண்டை இல்லாம அவ பாட்டுக்கு நிம்மதியா வாழ முடியும். ஏக்கா, என் மக
நான் ஹோட்டல்ல போய் வாங்கி சாப்பிட்டேன். ஹோட்டல்ல நீ பாத்தியோ? எனக்காவது அந்த குழந்தை கடை போட்டானா வாங்கி எனக்காவது கொண்டு போய் என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்பேன். என்னமா நான் தினமும் ஹோட்டல்ல போய் உட்காந்துருக்க மாட்டேன். இந்த குடுமையை போட்டுட்டு கொண்டக்காரி வந்து என்னை பார்த்துட்டு போனேன். இங்க பார்த்துப்பா, உன் மகளுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. முதல்ல இவளை கொண்டு போய் பானைக்குள்ள போட்டு ஆட சொல்லிவிட்டேன். வெளியே விட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி காணாம போயிருவா. நான் வாரேன். ரொம்ப தான் பியாசுவாவே. சாமி, நீ கொஞ்சம் வாயை குறைச்சு பேச, அதான் நீ போற இடத்துல உனக்கு நல்லது. சாமியிலையும் நல்லபடியா கத்துக்க. சில்பா, நான் போயிட்டு வரேன். சரிக்கா. ஏம்மா நீ எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து நின்னு பேசிட்டு எல்லாத்தையும் என்ன பேச்சு வாங்க வைக்கா? கடைக்கு போவதாமா வந்தேன். நான் போய் கடையில பொருள் வாங்கிட்டு வரேன். முதல்ல வந்து சுவாத்த பாரு. அரிசியை போட்டுட்டு கடைக்கு போயிலன்னா ரூபாய் வாங்கிட்டு தான் நான் கடைக்கு போறேன். ரூபாய் எங்க இருக்கு? நானே அந்த மல்லிகை கடை அண்ணாச்சிக்கிட்ட கடன் வாங்கலான்னு போயிட்டு இருக்கேன். வெள்ளங்கன மாதிரி நீ கடைக்கே போ. நான் அரிசி அள்ளி அந்தால காய போடி. அப்படின்னா இன்னைக்கு சோறு? நீ என்ன கடைக்கு போற வழியிலேயே கடையிலேயே எத்தனை மணி நேரம் நின்னு கதை விடுவியா? யாருக்கு தெரியும்? அதனால அரிசி அள்ளி காய போடி. நீ பர வந்து பொங்கிக்க. ஷே, ஒரே சுவாதனையா இருக்கு நம்மளுக்கு. சமந்தி, சமந்தி, சமந்தி. வாங்க சம்மந்தி, வாங்க உட்காருங்க சம்மந்தி. ஏற்கட்ட சமந்தி, உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். நேத்து வந்தேன், வானர் தான் சத்தம் போட்டு அனுப்பி விட்டுட்டாவே. நேத்து வந்தீங்களா? ஆமா, 2 நாளா நானும் வந்துட்டு தான் கிடக்கேன். வானர் தான் இருப்பாவ்ல, அதனால திரும்ப போயிருவேன். உள்ள வர வேண்டியதானே சம்மந்தி? நான் அடுப்பாங்கரையில தான் இருந்திருப்பேன், இல்லனா மாட்டு வரையில இருந்திருப்பேன். அது வானர் நீங்க வாங்கிட்டு கிடந்தீங்கன்னு சொன்னாவே. இல்ல சம்மந்தி, பகல்லலாம் தூங்க மாட்டேனே. எப்பயாவது உடம்பு சரியில்லைனா தான் படுத்து தூங்குவேன். இல்லனா வீட்லயே வேலை சரியா இருக்கும் சம்மந்தி. அப்படியா? சரி சமந்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சம்மந்தி, சொல்லுங்க. உங்க தங்கச்சியோட மகன் வாழ்க்கை இப்படி ஆயி போச்சாம்ல. அதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன், அந்த பிள்ளை கெட்டாண்டான்னு. நீங்களும் கேட்கல, வானரும் கேட்கல. ஆமா சம்மந்தி, நீங்க எவ்வளவோ சொன்னீங்க. இந்த ஒரு விஷயத்துல உங்க பேச்ச கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன் சம்மந்தி. வானர் தான் எப்பவுமே அப்படி. நீங்க ஏன் சமந்தி இப்படி மாறினீங்க? நீங்களாவது என் பேச்சு கேட்டு சரியான முடிவு எடுப்பீங்கன்னு நினைச்சேன். இப்படி தப்பு பண்ணிட்டீங்க சமந்தி. அது வந்து சம்மந்தி, நாங்க ஒரு தடவை அந்த பிள்ளையை எழுப்பி பார்த்தோமா, அப்போ அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா தான் இருந்தா. நான் அதையே நினைச்சிட்டு அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்கோன்னு எங்களுக்கு தெரியாமலே போச்சு சம்மந்தி. இப்பதான் என் மக சரோஜா அந்த விஷயத்த கண்டுபிடிச்சா. கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம்? கல்யாணத்துக்கு முந்தையே நாங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அப்பயே கல்யாணத்தை நிறுத்தி இருந்திருக்கலாம். இப்ப அந்த பையனுக்கும் பிள்ளைக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு உண்மை தெரிஞ்சிட்டு இப்ப 2 பேரையும் பிரிச்சு வச்ச நியாயமா? நீங்களே சொல்லுங்க. பாவம் 2 பிள்ளைகளும். சம்மந்தி, என் தங்கச்சிக்கு 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அது மட்டும் இல்ல, ஜோசப்க்கும் அந்த பிள்ளைய சுத்தமா பிடிக்கவே இல்லை. பிடிக்கலன்னா அந்த ஆளு விட்டுருவீங்களா? இப்போ உங்க மகளுக்கும் என் மகனுக்கும் ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கிடுங்க. அந்த ஆளு பிரிச்சிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போட்டா நம்ம விட்டுட்டு இருக்க முடியுமா? வாழ்க்கை சம்பந்தி, 2 பேரோட வாழ்க்கை இதுல அடங்கி இருக்கு. அது மட்டுமா 2 குடும்பத்துக்கும் இதனால கஷ்டம். அந்த பிள்ளைய பெத்தவியலுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். கஷ்டமா தான் இருக்கும் சம்மந்தி. அதான் என் தங்கச்சி கிட்ட போய் நான் பேசினேன். நீ ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டா, இந்த பிள்ளையாவும் மகன் கூட சேர்த்து வைமான்னு சொன்னேன். அதுக்கு அவ ஒரு நாள் கூட என் மகன் அவ கூட நிம்மதியா வாழ முடியாது, நான் எப்படி சேர்த்து வைப்பேன்னு சொல்லியா. அவ சொல்றதும் சரிதானே. இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு அவளுக்கு, எப்படி போய் நான் பேச முடியும் மறுபடியும்? அதான் அவ இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு போட்டோன்னு விட்டுட்டேன் சம்மந்தி. என்னது விட்டுட்டீங்களா? சரி பாரு, வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க சமந்தி. நான் தானே அதுல தலையிட்டு எல்லாத்தையும் முடிச்சு வச்சேன். ஆம்பளை பையன் உடனே இவன் வாழ்க்கை எப்படினாலும் போட்டோன்னு நினைச்சிட்டீங்களோ? சீச்சி, நான் அப்படிலாம் நினைப்பேன். ஜோசப் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா என் தங்கச்சி சொல்றா, அந்த பிள்ளை கூட வாழ்ந்தா அவன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்லியா. நான் என்ன பண்ண முடியும் சம்மந்தி? அம்மகாரி அப்படி சொல்லியா. ஜோசப்க்கும் அந்த பிள்ளைய பிடிக்கல, ஜோசப்போட அப்பாவுக்கும் பிடிக்கல. நானும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்த்தேன், அவ யாருக்கும் பிடிக்கலங்கும் போது நான் எப்படி போய் மறுபடியும் பேச முடியும்? அதான் அதனால விட்டுட்டேன். சமந்தி, நம்ம மறுபடியும் போய் பேசியே ஆகணும். இல்ல சம்மந்தி, நான் ஒரு தடவை அவட்ட பேசிட்டேன். மறுபடியும் இதை
பத்தி போய் நான் பேசி அவ ஏதாவது தப்பா எடுத்துக்கிட கூடாதுல்ல. சின்ன சம்மந்தி அப்படியே தப்பா எடுத்துக்கிட மாட்டாவ சம்மந்தி. அவியலுக்கு எதுவுமே புரியல. டக்கு புக்குன்னு டைவர்ஸ் எல்லாம் கிடைச்சிராது. அதுக்கு ஏகப்பட்ட தடவை அலையணும். அது மட்டுமா மறுபடியும் அந்த பயலுக்கு பொண்ணு பார்க்கணும். ரெண்டாம் தரம் சொல்லுவாவ. நல்லாவா இருக்கும் இதெல்லாம் காதல கேட்கறதுக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை நம்ம அழிச்சிட்டு இன்னொரு பொண்ணை பார்த்து அவனை கெட்டி வச்சாலும் வாழ்க்கை நல்லா இருக்குமா சொல்லுங்க. என்ன சம்மந்தி சொல்றிய? ஆமா சம்மந்தி, அந்த பிள்ளை நல்லபடியா வாழலாம் நினைச்சு அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கா. அவளை அடிச்சு துரத்திட்டு அந்த இடத்துக்கு இன்னொரு பிள்ளை வந்தா நல்லா வாழ்ந்துக்கிடுமா சொல்லுங்க. இப்போ அந்த பிள்ளையா மனசு விருப்பப்பட்டு போயிட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இது எல்லாரும் சேர்ந்து அடிச்சு துரத்துன மாதிரி தானே அர்த்தம். அந்த பிள்ளை வடிக்கிற கண்ணீர் அது விடுற சாபம் எல்லாம் உங்க தங்கச்சி குடும்பத்துக்கு தான் வந்து சேரும். நீங்க அவிய கூட பிறந்தவிய, உங்களுக்கு அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களும் ஒரு ஆம்பளை பையனை வச்சிருக்கீங்க. உங்க வீட்ல நான் பொண்ணு எடுத்திருக்கேன். அந்த சாபம் என் பிள்ளைக்கும் என் மருமகளுக்கும் என் பியாத்திக்கும் வந்தா நான் என்ன செய்ய? யோசித்து பாருங்க சம்மந்தி. பொம்பளை பிள்ளைகளே கண்ணீர் வடிக்க விடக்கூடாது. இல்ல சம்மந்தி, அவியலும் தப்பு செஞ்சிருக்காவல்ல. செஞ்சிருக்காவதான் என்ன செய்ய? கல்யாணம் முடிஞ்சிட்டுல. முதல்ல நாங்க சொன்னது கேட்டுட்டு நீங்க கல்யாணத்தை நிறுத்தி இருந்தீங்கன்னா இப்ப பிரச்சனையே கிடையாது. தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்கியாச்சு. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுதான் நல்லது சம்மந்தி. அதுக்காக தான் சொல்லியே நீங்க என் கூட வாங்க. சின்ன சம்மந்தி வீட்ல போய் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவோம். நீங்க பேசுனா கண்டிப்பா சின்ன சம்மந்தி ஏத்துக்கிடுவாவ. அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து அவிய மகன் கூட சேர்ந்து வாழ வைப்பாவ. வாங்க சம்மந்தி. எங்க வாங்கினி? எங்க அம்மை கூடியா? ஐயோ, வானர் வந்துட்டாவளே. இப்ப என்னத்த சொல்லி வீட்டை சமாளிக்க? அங்க கூட்டிட்டு வரேன் தெரிஞ்ச ஏதாவது சொல்லுவாவ்ல. வேற எதையாவது சொல்லுவோம். வானரே, இவ்வளவு நேரம் நீங்க வீட்ல இல்லையா? வந்த உடனே உங்களை தான் கேட்டேன். கேப்பியா? கேட்காம எப்படி இருப்பேன்? நான் இல்லைன்னா தானே எங்க அம்மிட்ட ஏதாவது வாங்க முடியும், குழப்ப முடியும். இப்ப எங்க அம்மா எங்க கூப்பிட்டு இருக்க மீன்காரி? வானரே, அது ஒண்ணு இல்ல வானரே. சும்மா சம்மந்தியை கூட்டிட்டு அப்படியே வாக்கிங் போலான்னு பாக்கேன். என்னது? எங்க அம்மையை கூப்பிட்டு வாக்கிங்க? அது ஒண்ணு இல்ல, வயசாகுது பத்தியலா? யாருக்கு வயசாகுது? சம்மந்திக்கு தான் வானரே. அப்போ உங்களுக்கு இளமை ஊஞ்சல் ஆடுதுன்னு நினைப்போ? அது இல்ல வானரே, நானும் தானே சம்மந்தி கூட போறேன். ரெண்டு பேரும் அப்படியே நடந்து சுத்திட்டு மெதுவா பாரோம். சம்மந்தி வாங்க போவோம். ஏம்மா, நீ இந்த மீன்காரி கூட போற வேலையை வச்சுக்கிடாத. எங்க கிணத்துல கூட தள்ளினாலும் தள்ளிவிடுவா நீ. வானரே, வேலையான கண்ணு வானரே. உங்கட என்ன விளையாட்டு மீன்காரி எனக்கு? நீ எனக்கு மைனியா சம்மந்தியா உங்கள விளையாடுறதுக்கு? இல்ல சிறுமியா? அப்படியே உங்களை கூப்பிட்டு வச்சு கும்மி அடிச்சு விளையாடுறதுக்கு? நீயே ஆதி காலத்து கிழவி. எங்க அம்மைக்கு வயசாயிட்டுன்னு சொல்லியா போல்க. இங்க பாருமா, இந்த மீன்காரி கூப்பிட்டா நீ எங்கே போகக்கூடாது. சரோஜா, வேற எங்கேயும் இல்லம்மா. அது சம்மந்தி நம்ம அமுதா வீடு வரைக்கும் தான் கூப்பிடியாவே. அங்க எதுக்கு? ஏன் உனக்கு சித்தி வீட்டுக்கு போக தெரியாதா? இந்த மீன்காரி தான் உன்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போமா? இல்லம்மா, ஜோசப்போட வாழ்க்கை அப்படி இருக்கு பாத்தியா? அதான் அமுதாட்ட போய் பேசலாம் வாங்கன்னு சம்மந்தி கூப்பிட்டாவ. ரூபிய கூட்டிட்டு வந்து ஜோசப் கூட சேர்த்து வைக்கலான்னு சொல்லியாவம்மா. ஓஹோ, ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுவுதா? வானரே, என் வீட்லயே பொம்பளை பிள்ளை இருக்கு வானரே. பாவம் வானரே, அந்த பிள்ளை இப்படி அநியாயமா அடிச்சு துரத்திட்டியே. அதான் நம்ம போய் பேசி சேர்த்து வைக்கலான்னு சம்மந்தியை கூப்பிட்டேன். இங்க பார் மீன்காரி, யார சேர்த்து வைக்கணும் யார பிரிச்சு வைக்கணும் எங்களுக்கு எல்லாம் தெரியும். சாத்தா வந்து இங்க ஒண்ணு வேதம் ஓதாண்டா. நீ இந்த குடுமிகாரியா ரொம்ப தான் நடிச்சிட்டு திரியறிய. இதுல ரெண்டு பேரும் தலை விட்டுக்கேன்னா உங்களுக்கு ஏதோ ஆதாயம் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. உங்களால நம்பிலாம் எங்க அம்மை எங்கேயும் அனுப்ப முடியாது. முதல்ல நீ வெளியே போ மீன்காரி. சரோஜா, சம்மந்தி நல்லது பண்ணதாமா வந்திருக்காவ. ரூபி பிள்ளைய ஜோசப் கூட சேர்த்து வச்சு வாழ வச்சிடலாமா? ஒரு பொண்ணோட சாபம் நம்மள சுத்திரக்கூடாது பத்தியா? ஆமா, சுத்திரக்கூடாது வத்திரக்கூடாது கதை விடு. இப்படி இல்ல இந்த மீன்காரி வந்து மைண்ட மாத்தினாலும் நீ மீன்காரி, நீ எங்க அம்மிட்ட என்னலாம் சொன்னா? வானரே, நான் எது சொன்னாலும் நல்லதுதான் சொல்லியிருப்பேன். நல்லதுதான் நினைப்பேன். யாருக்கும் மனசார கெடுதல் நினைக்க மாட்டேன். நல்லதுதான் செய்வேன் வானரே. ஆமா, நல்லது செய்யறதுக்கும் சொல்லியக்கா இவர் பெரிய கடவுள். இங்க பார் மீன்காரி, நான் யாரையுமே நம்ப மாட்டேன். அதுலயும் குறிப்பா உன்னைய நம்பவே மாட்டேன். மரியாதையா கேட்டு ஓடி போயிரு. இல்ல 3 முடிய கட்டு பண்ணி விடுவேன் சொல்லிவிட்டேன். சம்மந்தி, நான் பேரவு
சம்மந்தி சொல்றது சரிதானம்மா. நம்ம தான் ஒரு தடவை அம்மதாட்ட போய் பேசி பாப்போமே. ஏமா சித்திகிட்ட பேசணும். ஆனா அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தட்ட பேச வேண்டியிருக்கு. யார்கிட்டம்மா? நான் அந்த ரூபி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். அதுக்கு பிறகு சித்தி வீட்டுக்கு போலாம். எதுக்குமா? போயிட்டு வந்துட்டு வாட்ட சொல்லியேம்மா. நான் வாரேன்.